விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் கேன்வசிங்ல அவர் பேசுற விதங்கள் எல்லாமே சும்மா ஏதோ ஏனோ தானோன்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுற மாதிரி இல்ல. இது எல்லாமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஆர் மைண்டட் கேம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவர் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா இந்த சொசைட்டில ஆல்ரெடி இருக்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்மெண்ட் மாதிரி இல்ல. எப்பயுமே ஒரு மாதிரி சினிமேட்டிக் டயலாக்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் ரெண்டே ரெண்டு கட்சி தான், ஒன்னு அவங்க இன்னொன்னு இவங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே தெரியும், மக்கள் மத்தியில ட்ரோல் மெட்டீரியலா மாறும். கண்டிப்பா நிறைய பேர் இதுக்கு எதிர்த்து பேசுவாங்க, அவருக்கு ஃபேன்ஸ் அவருக்கு ஆதரிச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரியும். ஆனா பேசுவாங்க, எல்லாருமே தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ ஃபுல்லா அவரோட பேச்சு தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்குமே தவிர எல்லாருமே ஈவன் ஆப்போசிட் கட்சியில இருக்கவங்க, நிறைய பேர் அவர் பிடிக்காதவங்க பிடிச்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சம்பட் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் லைக் ஒரு மாதிரி எந்த டேலண்ட்டுமே இல்லை, அண்ட் ஸ்டில் லைக் இ காட் த சான்ஸ் டு கெட் இன் டு தி பிக் பாஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பேர் அதை ட்ரோல் மெட்டீரியல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அசிங்கப்படுத்தினாங்க, கொஞ்சம் பேர் அதை பார்த்து ரசிச்சாங்க. ஆனா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு மாதிரி நல்ல விஷயங்களே பேசினா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் அதிகம். ஆனா இந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல இல்லைன்னா ஒரு மாதிரி மக்களை ஒரு மாதிரி பிம்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசினா மக்கள் தொடர்ந்து ஒரு மாதிரி ஏசிக்கிட்டோ இல்லைன்னா ஆதரிச்சோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பேர் மைண்ட்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது.